வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் ஆடி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக கார அப்பமும் அசோகா அல்வாவும் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். முதல்ல ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இதுவே நல்லா 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க இந்த அளவே ட்ரை பண்ணுங்கள். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு வாஷ் பண்ண அந்த பருப்பை சும்மா ஒரு பெரட்டு அந்த நெய்யில் பெரட்டிட்டு 3 மடங்கு அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் எடுத்துருக்கீங்களோ அதில் 3 கப் அளவுக்கு தண்ணியை எடுத்து ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். 4-5 விசில் கற்ற விடலாம். நான் மொத்தமாக 5 விசில் கற்ற விட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கும். இதை ஒரு வாட்டி நல்லா மசிச்சுட்டு கரண்டியில் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் சேர்க்க வேணாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து அதை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா அந்த மாவு நெய்யில் கரைஞ்சதுமே நம்ம மிக்சியில் ஒரே ஒரு ஓட்டி வச்சுருக்க அந்த வேக வச்ச பயத்தம்பருப்பை இதில் சேர்த்துடலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்திங்கன்னா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா கெட்டியாகும் பாருங்கள். ஒட்டாமல் வரணும். இந்த ஸ்டேஜில் எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதில் அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை. நான் 1 கப்பு வெள்ளை சர்க்கரையும் 1 கப்பு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். 2-3 ஏலக்காய். இதை அப்படியே வறுத்துக்கலாம். இது சேர்த்து நீங்கள் இது எல்லாத்தையும் கலக்கும் போது கொஞ்சம் இலக்கமாக இருக்கும், நீர்த்து போகும். இப்போ நேச்சுரலாக நம்ம ஒரு கலர் கொடுக்கறதுக்கு சுகரை கிறிஸ்டலைஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து அப்படியே அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அதில் சேர்த்துட்டேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக கலர் வந்துடும் பாருங்கள். நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி கலர் கொடுக்கறதுக்கு அல்வாக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டீஸ்பூன் நெய்யாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். சட்டன் இது நல்லா ஒட்டாமல் வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை நெய்யோடு சேர்த்துட்டேன். ரொம்பவே சூப்பரான திருவையாறு அசோகா அல்வா ரெடி. இப்போ அடுத்தது நம்ம கார அப்பம் செய்யலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி, அரை கப் துவரம்பருப்பு, 1/4 கப் வெள்ளை உருட்டு உளுந்து, 3 வரமிளகா எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். இது நெய்வேத்தியம்ன்றதுனால நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரண நாட்களில் பண்ணனா புழுங்கல் அரிசி எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். குறைஞ்சது 2 மணி நேரம் ஊறட்டும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு அது ஊறியிருக்கும் நல்லா. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட அரைக்கிறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்பம் மாவு கன்சிஸ்டன்சி. நீர்க்க இருந்தால் அப்படியே எண்ணெய் குடிச்சிரும். எப்பயும் அப்பம் நம்ம எண்ணெயில் சேர்க்குற மாதிரி ஒரு கரண்டி சேர்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு பொங்கி உப்பி வரும் பாருங்கள். சூப்பராக குண்டு குண்டாக பந்து பந்தாக கார அப்பம் ரெடி ஆகிடும். இதே ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஒன்று கரெக்டாக வந்ததுமே மற்ற எல்லாத்தையும் இதே மாதிரியே போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஆடி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக கார அப்பமும் திருவையாறு ஸ்பெஷல் அசோகா அல்வாவும் சூப்பராக ரெடி ஆயாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே சேரும். தேங்க்யூ.